Evaluate integration of 0 to 1 e power minus x square dx by dividing the range into 4 equal parts by trapezoidal rule. சரியா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 0ங்கிறது a எடுத்துக்கோங்க சொல்யூஷன், b வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ வந்து n equal to 4. அப்புறம் y என்ன கொடுத்துருக்காங்க? e power minus x squared. ஓகேவா? அதை எழுதியாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம h கண்டுபிடிச்சிடலாமா? h equal to b minus a divided by n equal to b ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் a ஓட வேல்யூ வந்து 0 divided by 4 ஈக்குவல் பார்ட்ஸுங்கிறதுனால n equal to 4ன்னு போட்டிருக்கோம். இந்த 4 கீழே கொண்டு வாங்க. 1 divided by 4 equal to இப்போ வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் 1. அப்போ போகாது. 0 பாயிண்ட் புள்ளி வச்சுக்கிறோம். புள்ளி வச்சோம்னா இதில் 0 சேர்ப்போம். 2 4s are 8, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். 0 ஆட் பண்ணுங்கள். 5 4s are 20. ஓகேவா? 0.25 வந்து ஹச்சுன்னு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 4 ஈக்குவல் பார்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? அப்போ வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் எழுதிக்கோங்க வழக்கம் போல். y equal to e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேபிள் ஃபார்மெட்டுக்கு ஃபார்ம் பண்ணிட்டு தான் சம் செய்ய முடியும். இப்போ வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணுங்கள். டேபிள் நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். y equal to e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சா? ஃபஸ்ட் ஒன்று எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். அப்போ வந்து இந்த லிமிட் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0ல் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிறது வந்து 1ல் எண்ட் ஆகும். புரியுதா? என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 1. இப்போ 0 to 1 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக வரும். இங்கே கவுண்ட் பண்ணுங்கள். 0 1 2 3 4. ஸ்டார்டிங் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி 4ல் எண்ட் ஆகும். சரியா? 4 ஈக்குவல் பார்ட்ஸ். எண்ட் ஆகிறது வந்து 1ல் எண்ட் ஆகும். சரியா? வேல்யூ என்னது? 0 to 1. 0 1 எழுதியாச்சு. இப்போ நடுவில் உள்ளதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 0 இங்கே கிடச்சிருக்க வேல்யூ என்னது? 0.25. அப்போ 0.25 ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கோங்க. 0 + 0.25 equal to 0.25. அது வந்து 1. சரியா? அடுத்து 0.25 + 0.25 அப்படின்னா எவ்வளவு? 0.5. ஓகேவா? இப்போ 0.5. அப்புறம் 0.5 திரும்ப 0.25. 0.5 + 0.25 அப்படின்னா எவ்வளவு? 0.75. அடுத்து 0.75 + 0.25 போட்டிங்கன்னா 0.75 + 0.25 போட்டிங்கன்னா 1 வந்துடும். ஓகேவா? இப்போ லிமிட் வந்துருச்சா? 0 to 1க்குள்ளே. இப்போ எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சா? இப்போ எக்ஸ்